தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு ஆட்சிப்படத்தை அலங்கரித்த நிலையில் தமிழக அரசியல் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநில அரசியல் கட்சி தலைவர்களின் பார்வையும் முதலமைச்சர்களின் பார்வைகளும் ஒட்டுமொத்தமாய் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பார்வையின் பக்கம் திரும்ப இருப்பதே அரசியல் களத்தில் அனல் பறக்கும் செய்தியாக இருக்கிறது. இத்தனை அனல் பறக்கும் செய்திகளின் மத்தியில் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ நாடாளுமன்ற உரைகளின் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா வருகிற 4ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புத்தகத்தை வெளியிடவும் தமிழகத்தின் முதலமைச்சரான ஜோசப் விஜய் முதல் பிரதியை பெற்றுக் கொள்வதற்கும் விழாக்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இதற்கான மும்முர வேலைகள் தலைநகர் டெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேசிய அளவில் அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கும் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அழைப்பு விடுத்திருந்தார். குறிப்பாக வைகோவுக்கு நெருக்கமான அரசியல் முக்கிய தலைவர்களையும் சீனியர் வழக்கறிஞர்களையும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் சபாநாயகர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் வைகோ. இந்த நிகழ்வை பற்றிய பிரம்மாண்ட ஏற்பாடுகள் தலைநகர் டெல்லியில் ஏற்பாடு விழாக்கள் செய்து கொண்டிருந்த நிலையில் இந்த விழாவிற்கு திடீரென விஜயை வரவைப்பதில் பல சிக்கல்கள் இருப்பதாகவும் திடீரென வைகோ விஜய் வருவதை தடுக்கும் வண்ணமாக பல தகவல்கள் உலா வந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தனது நூல் வெளியீட்டு விழாவுக்கு முதல் பிரதியை பெறுவதற்கு தமிழக முதலமைச்சர் வரவேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை திட்டமிட்டு செய்திருந்த நிலையில் மத்திய உளவுத்துறை தந்திருக்கக்கூடிய சில அதிர்ச்சி தகவல்களை அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் வைகோ தற்போது திணறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைநகர் டெல்லியில் வந்து நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அரசியல் மேடையில் கலந்து கொள்ளும் பொழுது ஏராளமானோர் பங்கேற்றால் அங்கு பாதுகாப்பு காரணங்களை காரணம் காட்டி இந்த விழாவிற்கு வரவேண்டாம், அவரை அழைக்க வேண்டாம் என்பதான சில அழுத்தங்களை மத்திய உளவுத்துறை தந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வைகோ என்ன செய்வது என்று தெரியாமல் முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் தலைநகர் டெல்லியில் நடைபெறும் நூல் வெளியீட்டு விழாவில் தாங்கள் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு நலன் கருதி உளவுத்துறை தந்திருக்கக்கூடிய விளக்கங்களையும் விஜயிடம் சொல்லியிருக்கிறாராம். இதை கேட்ட விஜய் அதிர்ச்சி அடைந்ததோடு சென்னையில் ஒரு நாள் விழா வைத்துக்கொண்டு அந்த விழாவில் தங்களை அழைக்கிறேன் என்பதாக சமாளிப்பு தன்மையுடன் சில விவரங்களை வைகோ சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வைகோ ஏற்பாடு செய்த அந்த நூல் வெளியீட்டு விழா மேடையில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டால் நிச்சயம் பெரிய அளவில் பேசப்படும் என்ற அச்ச நிலை ஒருபுறம் இருக்க, அது மட்டுமல்ல அதை பாதுகாப்பு காரணங்கள் என்பதாக கூறி மத்திய உளவுத்துறை தற்போது உள்துறையின் வாயிலாக சில தகவல்களை கசைய விட்டு அந்த செய்தியின் மூலமாக இந்த விழாவில் கலந்து கொள்ளாமல் போக வழி செய்யும் வகையில் சில எச்சரிக்கைகளையும் உளவுத்துறை தந்ததன் பேரில் தற்போது வைகோ முதலமைச்சர் ஜோசப் விஜயை நூல் வெளியீட்டு விழாவுக்கு வேறு தேதியை சென்னையில் வைத்துக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி மழுப்ப செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அரசியல் பிரவேசங்களும் அவருடைய தொடர் பயணங்களை உற்று நோக்கும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் தலைநகர் டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெறும் அந்த நூல் வெளியீட்டு விழா முதல் பிரதியை பெறுவதற்கு ஏற்கனவே மதிமுக திட்டமிட்டிருந்தபடி முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெறும் நிலையில் தற்போது உளவுத்துறை தந்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்பதான பெயரில் சில காரணங்களை சொல்லி விழாவுக்கு வரவிடாமல் செய்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அல்லது அது சென்னையில் நடத்தி கொள்ளலாம் என்ற ஒரு ஆறுதலான செய்தியை தந்து திசை திருப்பும் முயற்சியாக நடைபெற்றிருப்பதாகவும் தாவேகா தொண்டர்கள் மத்தியில் அது பேசப்பட்டு வருகிறது. தலைநகர் டெல்லியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டால் பாதுகாப்பு வழங்க வேண்டிய தலைநகர் டெல்லி போலீசார் ஏன் இப்படி ஒரு காரணத்தை காட்டியிருக்கிறார்கள் என்ற கேள்விகள் தாவேகா தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருந்த நிலையிலும் கூட இது தாவேகாவினுடைய தொண்டர்கள் மத்தியில் எழுகிற இன்னொரு சந்தேகம் என்னவென்றால் டெல்லி அரசியலில் ஆளுமைக்குரிய தலைவராக தன் தலைவன் அடையாளம் காட்டிவிடக் கூடாது என்பதான அச்சநிலையில் பாஜக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டே இந்த நிகழ்வுகளில் தடுக்க செய்திருப்பதான கேள்விகள் இருப்பதாக சில விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார்கள் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள். உளவுத்துறை தந்திருக்கும் இந்த எச்சரிக்கையை அடுத்து வைகோ தற்போது இந்த நிகழ்ச்சியை சென்னையிலும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டாலும் கூட தலைநகரில் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த விழாவில் ராகுல் காந்தி வெளியிட முதல் பிரதியை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெற வேண்டும் என்பதான நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க வைகோ நினைப்பதன் பின்னணியில் வேறு ஏதாவது மர்மம் இருக்குமா என்ற கேள்விகளும் தொக்கி நிற்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஒரு அரசியல் ஆளுமையாக வெளிவந்து கொண்டிருக்கும் ஜோசப் விஜயின் அரசியல் பிரவேசத்தால் மேடைகளில் அவரின் அரசியல் அடுத்தடுத்த நகர்வுகளை பார்த்து அதிரும் தளங்களாகவே தலைநகர் டெல்லி அச்சப்படுகிறதா என்ற கேள்விகளும் எழத் தோன்றுகிறது.